எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். காந்தாரி மீன் கறி எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற, ரொம்ப காரமாக இருக்கிற, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒரு மீன் கறியாக இருக்குது. எப்படி செய்யலாம்னு பார்த்துட்டு வரலாம். 1/2 கிலோ அளவுக்கு மத்தி மீன் கழுகி க்ளீன் பண்ணி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அரைக்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய். இதுக்கு தேங்காய் ரொம்ப கம்மியாக போதும். 5 to 10 சின்ன வெங்காயம். அடுத்தது காந்தாரி மிளகாய். நான் உண்டை காந்தாரி அப்படின்னு சொல்ல, இதே மாதிரி உருண்டையாக இருக்கிற பச்சை கலரில் ரொம்ப காரமாக இருக்கிற இந்த மிளகு தான் எடுத்துருக்கு. சின்ன காந்தாரியாக இருந்தால் ஒரு 25 நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு நல்ல காரமாக இருக்குது, அதே மாதிரி நல்ல மணமாக இருக்குது. இந்த உண்டை காந்தாரி இருந்துச்சு அப்படின்னா அதுவே எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே பெப்பர். இதுக்கு என்ன சொல்லுவாங்க, பச்சை குருமிளகு அப்படின்னு சொல்லுவேங்க. காஞ்சது கிடையாது, பச்சையாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பெப்பர் தான் எடுத்துருக்கு. தாராளமாக கருவேப்பிலையும் சேர்த்து 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி கூடி சேர்த்துக்கோங்க. மீன் வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே இது ரொம்ப கொதித்து வற்றி போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூடி சேர்த்து நல்லா கலக்கி மீனுக்குள்ளே ஊற்றி இருக்கு. 2-3 பீஸ் கொடைப்புளி கூடி ஊற வச்சு சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். 8 to 10 நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் இந்த மத்தி மீன் வேகிறதுக்கு. முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் எண்ணெய் கூடி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தேங்காய் எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி லாஸ்ட்டாக நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுக்கும்போது வேற ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா லாஸ்ட்டாக தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயிலுக்குள்ளே கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, ரெட் சில்லி இதெல்லாம் சேர்த்து தாளித்து ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், காந்தாரி மீன் கறி ரெடியாக இருக்குது. மத்தி மீன் இந்த மாதிரி செய்யும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.